மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் மூலம் 17 பேருக்கு அரசு பணி கிடைத்துள்ளது. மதுரையில் 6 தளங்களை கொண்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டது. இதில் 5 லட்சம் புத்தகங்கள் மக்களின் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாள்தோறும் ஏராளமானோர் வருகை தந்து புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் இருந்து வருகிறது. போட்டித் தேர்வுகளுக்காக தனி பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை பயன்படுத்தி சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் 17 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இங்க பாத்தீங்கன்னா 4th ஃப்ளோர்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னே தனியா புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நமக்கு. ஒவ்வொரு எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே, இப்போ எஸ்எஸ்சில இருந்து யூபிஎஸ்சில இருந்து டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு எல்லா புக்ஸுமே அங்க அவைலபிளா இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே அங்க படிச்சுக்கலாம். டெக்ஸ்ட் புக் எல்லாருனாலையும் வாங்க முடியாது. இங்க எல்லா டெக்ஸ்ட் புக்குமே இருக்கு. அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் புக்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட பேங்கிங் புக் எல்லாமே எங்களுக்கு படிக்கிறப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்தவித கட்டணமின்றி புத்தகங்கள் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பயனுள்ளதாக இருந்தது என்றும் தேர்வர்கள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். கரண்ட் ஈவெண்ட்ஸ் படிக்கிறதுலேருந்து எல்லாமே சிஏ எல்லாமே நம்ம இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி எல்லாமே நாங்கள் படித்து வந்திருந்தோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த முதல்வர் ஐயா அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் எஸ்எஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பாராட்டு சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.